ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குண்டத்து காளியம்மனுக்கு கூழ காய்ச்சி அதுக்கு படைச்சிட்டு அதையெல்லாம் பக்தர்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு வயிறு குளிர்ற மாதிரி ஆத்தாளுக்கு மனசு குளிரும். அப்பதான் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் இருக்கிற பிரச்சனை வேதனை எல்லாம் ஒழிஞ்சு போகும். அந்த அளவுக்கு நல்லபடியாகவும் சிறப்பாகவும் இந்த நிகழ்ச்சி நடக்கணும். அதான் மனசு கடந்து அடிச்சுக்குது. சண்முகம், நீ நினைக்கிறது நல்லபடியா நடக்கும்பா. இன்னைக்கு இந்த கூழ காய்ச்சி ஊத்துற விசேஷம் எப்படி சிறப்பா நடக்க போகுதுன்னு நீ பாத்துக்கிட்டே இரு. அன்னத்துக்கு தெரியாம இந்த கூழல விஷமாத்திரைய கலக்கணுமே, எப்படி கலக்கிறது? ஏமா சுகாசினி, அவங்க 3 பேரும் கூழ காய்ச்சறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, நீ போய் கூட மாட உதவி பண்ணலாம்ல. போமா. சரிப்பா. சுடரு 2 விறகு எடுத்துட்டு வா. போ. சரிங்க. இருங்க நான் எடுத்து கொடுக்கறேன். வாப்பா, நாமளும் போவோம். என்ன இவ போற? வருவாங்க விறகு எடுத்துக்கிட்டு வருவாங்க. கொஞ்ச நேரத்துல நல்லா எரியுங்க. அண்ணா விறகு வாங்க. கொடுங்க. ஐயோ ஐயா, நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? என்னம்மா அண்ணா, நம்ம குண்டத்து காளியம்மனுக்கு காய்ச்சற கூழுக்கு நான் விறகு எடுத்துட்டு வந்து வைக்க கூடாதா? அப்படி இல்லங்கய்யா, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு கேட்டேன். நம்ம அம்மனுக்கு பண்றதுல என்னமா கஷ்டம்? இரு, நானே விறகு வைக்கிறேன். நானே வைக்கிறேன். ஐயா கூலி கொடுங்க. அண்ணா குடுமா, நான் காய்ச்சறேன். ஐயோ இருக்கட்டும்ங்கய்யா. குடுமா, பரவாயில்ல பரவாயில்ல, நான் காய்ச்சறேம்மா. சுடரிங்க வாயா. சொல்லுண்ணா. இந்த பாரு, அந்த கட்டையெல்லாம் நல்லா உள்ள வச்சாதான் புகை தள்ளாது. என்ன அழகுல வச்சிருக்கிற பாரு நீ. கூழு ரெடி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டுக்கலாம். குண்டத்து காளியாத்தா.